ப்ரொமோஷன் நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? தேங்க்யூ. 19th மட்டும் நீங்கள் மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ பார்த்தா கையை விட வச்சுங்க. சூப்பர். இங்கே எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெல்லாம் சேர்க்கலாங்க. அந்த கிழக்கு கடற்கரை சாலை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பேர் பண்ணது, சாந்தூர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எனிஹோ எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாம். அது 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கரவனோட நினச்சி பார்க்கல. அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அறிவியல்னா சொல்லியிருக்கேன். அந்த மறைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்களோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்க. விஜய் தேவரகொண்டா சார் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகிற மாதிரி பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களான்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட். இந்த படத்தெல்லாம் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபு வச்சேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியே இல்லை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடித்தேன். கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற வேற லெவலில் தெரிக்கிறது. ஓகேவா? இப்போ வேற மைக் மாத்திரலாமா? இது ஓகேவா? ஏதோ கேபிள் கட்டா இருக்கு போட்டு பாருங்க. ஓகேவா? இப்பதான் வரலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து வரலையா? இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் சரி. கேபிள் வரலையா? 1 2 1 2 1 1 1 2 1 2. ஹலோ செக். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கதிர், எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுனீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சிடுவோம். வந்துச்சா? வந்துச்சு. வரலையா? சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பரா பாடுவார் சார். பாடுறதா மைக் வராத பார்த்தா பாட சொல்லுவியா? எல்லா சேஃப்டி பிரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போ வந்துச்சா? இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட் ஆயிருக்குமா? ஒன் டூ 1 2 1 2. செக். ஓகே ஓகே ஓகே. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். வரல. இந்த மைக் கேக்குதா? இல்ல மைக்ல இல்ல, அங்க போற சிக்னல் ஏதோ பிரச்சனை. ஓகேவா? ஓகே. ஆல் ஓகே. சாரி. ஒருத்தர் இல்லைன்றாரு. வரலையா? வருதா? சார் ஒரே நிமிஷம், மைக் வருதுன்னா டம்ஸ் அப் பண்ணி கொடுங்க. வருது. ஓகே, போய்டலாமா? ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பயங்கர செலவாகும் போல் இருக்கு, அப்படி என்ன பண்ணுறது, யாரும் கேட்டாரு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க,
எதுவும் குறியீடு ஏதாவது வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டா சொல்லியிருக்காரு. நேரா தெரிஞ்சுது உங்க நிலைமை என்னவோ தெரிஞ்ச அந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு. ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும் தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர் இந்த ஆக்சுவலாக 4 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமைமிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றியை எனக்கு கொடுக்குறது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண்ணு. ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிக்க நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் அறிவிப்பு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து ஒன்று, கேரளாலேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்துல மட்டும் தான் சார் இப்போ 2 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் நம்ம ரீயூனியன்ல நடக்குது சார். ஆமாம். பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக டைரக்டரோட சாய்ஸ் தான். வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலராக இருக்கும். இந்த படத்தை யாரை செலக்ட் பண்ணா எல்லா கான்டாக்டையும் கொடுக்குறேன் அவர்கிட்ட. தெரிஞ்சவங்க, நடித்தவங்க, டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பெக்யூலராக தெரிவிக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து திருப்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாரு. அப்போ தான் இந்த வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷனல் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது. ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டாங்க, நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சேர்த்து கொடுக்குறது எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் டேனியல் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷயஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு சேனலுக்கு போகணும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன். இங்கே வந்து இந்த விலைவாசி அறிவிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி வந்து மே மாதம் தெரிஞ்சுக்கிறோம். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனா கூட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சார். அப்படியே